சொன்னார். எதற்கு சொன்னார்? ஏனென்றால் அது வெகு மக்களுக்கு விரோதமான கட்சி, இந்துக்களுக்கு விரோதமான கட்சி, இஸ்லாமியர்களுக்கு விரோதமான கட்சி, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான கட்சி, உழைக்கும் மக்களுக்கு எதிரான கட்சி, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான கட்சி. ஆகவேதான் ஜெயலலிதா அம்மையார், நான் ஒரு முறை தவறிழைத்து விட்டேன், இனி ஒருபோதும் தவறிழைக்க மாட்டேன் சொன்னது யார்? ஜெயலலிதா அம்மையார். ஜெயலலிதாவின் வாரிசாக தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிற, சொல்லிக் கொண்டிருக்கிற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதா அம்மையாருக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? அவர் விருப்பத்திற்கு மாறாக பாஜகவோடு கூட்டணி அமைத்திருக்கிறாரே, அதற்கு என்ன நியாயம் வைத்திருக்கிறார்? மதவெறி பிடித்த கட்சி. அந்த கட்சி தமிழ்நாட்டிலே வளர்ந்தால் தமிழ்நாட்டு மக்களிடையே நிலவுகிற இந்த அமைதி சீர்குலைந்து போகும். உத்தரப்பிரதேசத்தை போல தமிழ்நாடு மாறிவிடும். அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மேலும் வலிமைப்படுத்தி இருக்கிறார். புதிதாக தேமுதிக நம்மோடு இணைந்திருக்கிறது, எஸ்டிபிஐ நம்மோடு இணைந்திருக்கிறது, மனித ஜனநாயக கட்சி நம்மோடு இணைந்திருக்கிறது. இன்னும் ஒரு சில அமைப்புகள், வேட்டுவ கவுண்டர்களுக்கான அமைப்புகள், முத்தரையர்களுக்கான அமைப்புகள் இந்த கூட்டணியிலே இணைந்திருக்கின்றன. புதிதாக ஒரு கட்சி கூட நம்முடைய நண்பர் விஜய் கட்சிக்கு போகவில்லை. கூட்டணியில் ஆட்சியில் பங்கு வருகிறோம், கூட்டணி ஆட்சி அமைக்க தயாராக இருக்கிறோம் என்றெல்லாம் விஜய் அவர்கள் சொல்லியும் கூட விஜய் அவர்களை நம்பி யாரும் அவரோடு போகவில்லை. இதுதான் அவசியம். பெரிய கூட்டணி, ஆனாலும் இந்த கூட்டணியில் தேமுதிக வந்து சேர்ந்தது. மிகப்பெரிய கூட்டணி, ஆனாலும் இந்த கூட்டணியில் மறுபடியும் பல கட்சிகள் வந்து சேர்ந்தன. இன்றைக்கு 23 கட்சிகளை கொண்ட ஒரு மாபெரும் கூட்டணியாக இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையில் அமைந்திருக்கிறது. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான். தளபதியின் மீது அவரது நம்பிக்கை, தளபதியின் மீது அவரது நம்பிக்கை, திமுக மீது நம்பிக்கை, திமுக கூட்டணியின் மீது நம்பிக்கை. மதச்சார்பின்மை என்கிற ஒரு மகத்தான கோட்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான், உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் கண்ட கனவை நனவாக்கக்கூடிய வகையில் அரசியலமைப்பு சட்டத்தின் உயிர்மூச்சு கோட்பாடாக இருக்கிற மதச்சார்பின்மை என்கிற கோட்பாட்டை பாதுகாப்பதற்காகத்தான் அவன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டணியை அமைத்து வெற்றிகரமாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். இதை புரிந்து கொண்டதால்தான் திருமாவளவன் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் கைகளை ஈடுபற்றி நிற்கிறான். உடும்பு பிடியாக இந்த உறவை பாதுகாக்கிறான். திமுகவோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொண்டிருக்கிற இந்த கூட்டணி இந்த அடிப்படையில் தங்கிக் கொள்வார். உங்கள் கார்த்திகேயன் அவர்களின் ஆவலோடு கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்ட தலைவர்கள்
நன்றி வணக்கம். நமது சின்னம் வெற்றியின் சின்னம், திமுக கழகத்தின் சின்னம், காங்கிரசின் சின்னம், கம்யூனிஸ்டுகளின் சின்னம், தேமுதிகவின் சின்னம், இஸ்லாமிய கட்சிகளின் சின்னம், உழைக்கும் மக்களின் சின்னம், பாட்டாளி வர்க்கத்தின் சின்னம், தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களின் சின்னம். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள் ஜெயசாமி மனைவி உள்ளிட்ட காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயலலிதா அவர்கள் உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் அனைவரும் நன்றி கூறுகிறார். உறக்க சொல்லு, உரிமையா சொல்லு, கருத்தா சொல்லு, போராளியா சொல்லு, வருகால் பெருவட்ட 35 ஆண்டு அன்பார்ந்த தோழர்களே, கொஞ்சம் வழி விடுங்க. தலைவரை பின்தொடர வேண்டாம். அந்தந்த பகுதியில் உள்ள தோழர்கள் மட்டும் தலைவருக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டாம். தலைவருக்கு ரொம்ப நெருக்கடி கொடுக்க வேண்டாம். நமது சமூக நீதியின் குரல் இதோ பானை சின்னத்தில் சொல்ல முடியாத கருத்தியல் புத்தகம்